விடாமுயற்சி படப்பிடிப்பு இன்னமுமே முழுமையாக முடிவடையல. அது மட்டும் இல்லாம வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ்னு லைகா நிறுவனம் அறிவிச்சிட்டாங்க. அதனால அதற்கு முன்பாக விடாமுயற்சி படம் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மகிழ் திருமேனி அவர்களுடைய இயக்கத்தில் லைகா நிறுவனம் தயாரித்துள்ள விடாமுயற்சி நம்ம அஜித் சார், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா கசண்டரா, ஆரோ உட்பட பலருமே நடித்திருக்க அனிருத் இசையமைத்திருக்காரு. மேலும் 2022 அஜித் சாருடைய பிறந்த நாளுக்கு இந்த திரைப்படம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான படப்பிடிப்புல சற்று காலதாமதமானதால படம் ரிலீஸ் ஆவதிலும் காலதாமதமாக இருக்கு. இந்த படத்துடைய முக்கியமான காட்சிகள் பாத்தீங்கன்னா அசர்பைஜான்லமே எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஜி கிரீடம், மங்காத்தா, எண்ணெய் எறிந்தால் படத்திற்கு பிறகு த்ரிஷா அவர்கள் பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு ஜோடியாக நடித்திருக்காங்க. அதே போல மங்காத்தாவிற்கு பிறகு அர்ஜுன் அவர்கள் நம்ம அஜித் சாருடன் இணைந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இசையமைப்பாளர் அனிருத்தும் அஜித் சாருடன் வேதாளம், விவேகம் படங்களுக்கு பிறகு 3வது முறையாக கைகோர்த்திருக்காரு. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ரசிகர்களோட மத்தியில பெரிய எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கு. மேலும் இந்த திரைப்படத்தை எப்படியாவது இந்த ஆண்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று வேகமாக இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்து வந்துட்டு இருக்கு. அதே போல ஜெய்பீம் திரைப்படத்துடைய இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் முதன்முறையாக நடிக்கும் திரைப்படம் வேட்டையன். சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைந்து பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், டானா டக்குபதி, மஞ்சு வாரியர், அபிராமி, ரித்திகா சிங் உட்பட பலருமே நடித்திருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு பாத்தீங்கன்னா அனிருத் அவர்களுமே இசையமைத்திருக்காரு. மேலும் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா வருகிற அக்டோபர் 10 ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டிருப்பதால ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்காங்க. இதே தினத்துல தான் சூர்யா அவர்கள் நடித்த கங்குவா திரைப்படம் வெளியாகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.